மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சூர் பிஎல்பி லேஅவுட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். பிஎல்பி ஆனந்தம் லேஅவுட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அட்டக்கம்பெனி ஜங்ஷன்லேருந்து மணிமங்கல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ அங்கேருந்தும் எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா நகரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேல்ஸ் வந்துருக்காரு. ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் தான் அங்கே நீங்கள் பின்னாடி தெரியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இதில் ஒரு பிளாட் தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கிறது. சவுத் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் இருக்குது. 34.6 ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோன்னா லென்த்து 54 அடி, கிட்டத்தட்ட 1800க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளாட். அந்த சைஸ் இருக்கக்கூடிய அந்த பிளாட் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 3500 பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள் சொல்கிறாங்க. ரேட்டு வந்து நம்ம நல்லாவே நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு விஷயமே இல்லை. நல்ல ப்ராப்பர்ட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த லேஅவுட்டுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா பிஎல்பி ஆன் லைன் இதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது. குடியிருப்புகள்லாம் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக நீங்கள் அணுகலாம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீடுகள் வந்துகிட்டே இருக்குன்றது ஒரு பக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோடை ஒட்டி இருக்கிற எங்கேயுமே பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் எங்கேயுமே இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பிளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளாட்ஸ் அவைலபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அந்த ரீசேல் பிளாட்ஸ்லாம் வந்துருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக சோல்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேஅவுட்டில் இருந்தால் நம்ம ப்ராப்பர்ட்டி தான் வாங்கணும் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு மெயின் ரோடு ஆக்சஸ் எடுத்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் உள்ளே தான் நம்ம போய் ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆணித்தனமான ஒரு உண்மை அப்படின்னு கண்டிப்பாக அதை சொல்லலாம். ஸோ வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம பேசி முடிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு, அதனால் ஈஸியாக அடுத்த கட்ட ப்ராசஸ் போகலாம். லோன் போகலாங்க. சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளாட் இது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரில் மணிமங்கல் ரோடு வருது. ஸோ அங்கேருந்து மணிமங்கல் ரோடு ஹைவே தெரியுங்களா உங்களுக்கு, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஹைவே போய் 1 கிலோமீட்டர் அங்கே போய் டச் ஆகும். அதே போல் பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 10 பிளாட் தள்ளி தான் பார்த்திங்கன்னா 50 அடி ரோடு. ஸோ அந்த பிஎல்பி ஆனந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த 50 ரோடு இங்கேருந்து ஒரு 10 பிளாட் தள்ளி தான் பார்த்திங்கன்னா அந்த பிளாட் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ரூபி பில்டர்ஸுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வருங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது, நிறைய சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஒரு சில பிளாட்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து எந்த மீடியேட்டர் மூலமாக வந்து பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் தான் அங்கே அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இமீடியட்டாக வாங்குங்க. ஸோ அது எங்கே வாங்கினாலும் இது வந்து நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம போடக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்திங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தாங்க நம்ம போடுறோம். எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு போகிறோம். லீகல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் போடுறோம். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம யூஸ் ஆகுது, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் மகாலட்சுமி வந்து பாருங்கள். பிடிச்சிருக்கிற பட்ஜெட் எடுத்துக்கிட்டு நம்ம மூவ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.